ஹாய், வணக்கம். நான் விக்னேஷ். இது ஃபைண்டிங் வெற்றி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மலையாள எழுத்தாளர் கே.ஆர். மீரா அவர்களோட யூதாஸின் நற்செய்தி அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் மு. செந்தில்குமார். சரி, இது ஒரு கேரளா பேக்ரவுண்ட் மலையாள நாவல், லவ் ஸ்டோரி வேற. ஸோ நல்லா ஒரு பிரேமம் மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். இது நம்ம வெற்றிமாறன் சார் எடுத்த விசாரணை, விடுதலை இந்த படங்களுக்கு இதுலேருந்து தான் சீன்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு புரட்சிகளும் போராட்டமும் கலந்துதான் இருக்கு இந்த காதல் கதை. காதல் கடைசி வரைக்கும், இந்த புத்தகத்தோட கடைசி வரைக்கும் காதல் இருந்தாலும் இந்த காதலுக்கு நடுவே புரட்சிகளும் போராட்டங்களும் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல டீட்டெயில் பண்ணிருக்காங்க. மொத்தமாவே சொல்லணும்னா ஒரு 5-6 கதாபாத்திரம் தான் இந்த கதையில முழுசா வந்துட்டு இருக்காங்க. அதுல முதல்ல நம்ம சொல்ல போறது என்னன்னா, இந்த முதலை யூதாஸ் அவர் தான் நம்ம கதாநாயகன். முதலை யூதாஸ் தமிழ்ல கழுகுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கழுகு படத்துல கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, மலையிலேருந்து விழுந்து இறக்குறவங்களோட சடலங்களை அந்த பள்ளத்தாக்குல போயிட்டு எடுத்துட்டு வரணும். அதுதான் அவரோட வேலை. அதே போல இந்த யூதாஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, குளத்திலையும் ஏரிக்கரையிலையும் விழுந்து இறக்குறவங்களோட பாடியை போயிட்டு முதல்ல மாதிரி போய் நீந்தி அதை எடுத்துட்டு வந்து கரையில சேர்ப்பாரு. ஸோ இதுதான் இவரோட வேலையா இருக்கும். அதனாலதான் இவருக்கு பேர் முதலை யூதாஸ். இவரு இப்போ கரண்ட்ல முதலை யூதாஸா இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட்ல என்னன்னா, இவர் மக்கள் உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி போராட்டம் பண்ண ஒருத்தர். ஆனா போராட்டம் பண்றதுல ஒருத்தரா இருந்தாரு தவிர இவருக்கு லீடர், இவருக்கு சக போராளியா ஒரு தோழி எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ இல்ல. இவர் மட்டும் தனியாளா இருக்காரு. அவங்கெல்லாம் எங்க போனாங்க அப்படின்றது இவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அடுத்தது நம்ம ஹீரோயின் யாருன்னா பிரேமா. பிரேமா படத்துல 3 லேயர் காமிப்பாங்க இல்லையா, அந்த ஹீரோவோட 3 ஸ்டேஜ் ஏஜ். அதே மாதிரி இந்த பிரேமான்றது 5 வயசுல காமிக்கிறாங்க, அப்புறம் 15 வயசு, அதுக்கப்புறம் 35 வயசு இப்படி காமிக்கிறாங்க. இந்த 5 வயசுல பிரேமா இன்ட்ரோ காமிக்கிறப்ப என்னன்னா, ஒரு அடக்குமுறையாலையும் அடிமைப்படுத்துதலாலையும் துன்புறுத்ததையும் ஒரு தனக்கு என்ஜாய்மெண்டா பண்ணிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் பேர் தான் வாசுதேவன். அவரோட பொண்ணு தான் இந்த பிரேமா. அந்த துன்புறுத்தல் நிகழ்ச்சி புரட்சியாளர்களையும் கைதிகளையும் மட்டும் கிடையாது, அவர் சொந்த மனைவியையும் குழந்தையுமே அப்படிதான் ட்ரீட் பண்றாரு. எடுத்த எடுப்புலே ஒரு தவறான ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டு தான் இங்க வா அப்படின்னு சொல்லி அவங்கள மனைவியையும் குழந்தையும் வேலை வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தோட உச்சத்துல இந்த பிரேமா இருக்காங்க. ஸோ இந்த பிரேமா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி, நம்ம அப்பாவை எதிர்த்து பேச ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளால கேட்க முடியல அப்படின்ற கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு புரட்சியாளனா நம்மளால இருக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறப்போ, அப்படி ஒரு புரட்சிக்காரனா இவங்க யூதாஸை பாக்குறாங்க. யூதாஸை பாக்குறப்ப இவங்களுக்கு அவங்க மேல அஃபெக்ட் ஆயிடுது. அப்படிதான் அவங்க மேல இவங்களுக்கு லவ் ஆரம்பிக்குது. புத்தகத்துல ஒரு லைன் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு சடலம் கிடைச்சதுக்கு அப்புறம், சடலம் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருது, அதை போய் எடுத்துட்டு வர சொல்லி யாரையாவது அனுப்பணும் இல்லையா? சோ அந்த டைம்ல போலீஸ்காரங்க யூதாஸ அனுப்புறாங்க. யூதாஸ் போயிட்டு உள்ள போயிட்டு அந்த சடலத்தை நீந்தி எடுத்துட்டு வர்றப்ப தண்ணீரில் இருந்து ஏறி வரும்போது அவனுடைய வெளுத்த உடல் கருவழித்து நீளமாகி போகும். அவனை சுற்றிலும் கஞ்சா புகை ஒரு அசாதாரண வெளிச்சத்தை நிறைக்கும். போலீஸ்காரர்களுக்கு வேண்டி இடது காலை நீட்டி அவன் சவத்தின் முகத்தை திருப்பி போட்டு காட்டுவான். கொன்றது நான் தான், அவன் பெருமிதத்தோடு அறிவிப்பான். இந்த பிணத்தை என் பேரில் எழுதிக்கோ. போலீஸ்காரர்கள் அதை கேட்டதாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்போது அவன் அவர்களை கெட்ட வார்த்தையில் வசைபாடுவான். புரட்சி வெல்லுமடா நாய்களே, நக்சல் பாரி ஜிந்தாபாத், சாமர்த்தியம் இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்கடா. அவனுடைய வார்த்தைகளுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, என்னை தவிர. அது 1985 நெருக்கடி நிலை காலத்தில் எனக்கு 5 வயதுதான் ஆகியிருந்தது. அதை பற்றியெல்லாம் எனக்கு அறிவோ நினைவோ இருந்ததில்லை.
அதாவது 5 வயசுல அந்த பிரேமான்ற கேரக்டருக்கு 5 வயசுல இருக்கும்போதே யூதாஸோட ஆக்டிவிட்டியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ்ல வந்து இவங்களுக்கு 15 வயசு. 15 வயசுல தன்னுடைய அத்தை மகனான பாலு அவன் மூலமா திரும்பவும் யூதாஸ் கூட ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அதுக்கப்புறம் இவங்க காதலை சொல்றாங்க. அந்த யூதாஸ் காதலை ஏத்துக்கிட்டாப்லையா, இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தாங்களா, இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் மீதி கதை. வழக்கம் போல நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஒரு கதையிலயும் எண்டு கிடையாது. ஒரு பயணம். அந்த பயணம் தான் நம்ம இந்த நாவல் ஃபுல்லா பார்க்குறோம். பயணம், தேடல், காதலுக்கான பெருந்தேடல் இது எல்லாமே இந்த புக்ல இருக்கு. யூதாஸ் என்னன்னா, அவன் ஒரு தெரியாமல் செய்த தவற வந்து யோசிச்சு 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 தன்னைத்தானே வந்து குற்ற உணர்வுக்கு உள்ளாகிட்டு இருக்கான். இந்த பிரேமான்ற பொண்ணு வந்து அவன்கிட்ட வந்து தன்னோட காதலை சொல்லும்போது இந்த 6 படத்துல ஒரு சூர்யா மாதிரி வேணாம் வேணாம் எனக்கு வேண்டே வேணாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் பிரேமா என்ன பண்றாங்கன்னா, இந்த அநேகன் படத்துல வர அணைக்காத சுவர் மாதிரி துரத்தி துரத்தி, அதாவது தேடி தேடி, இன்னும் அவன் காணாமல் போயிட்டா கூட தேடி தேடி அவன் மேல தனக்கு தன்னுடைய காதலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பிரேமான்ற கேரக்டர். அடுத்தபடியா இந்த 2 கேரக்டருக்கு அடுத்தபடியா முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து சுனந்தா. சுனந்தா தான் நம்ம யூயாஸோட தோழி, காதலி இப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க போராட்ட வீராங்கனை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட தைரியம், அவங்களோட ஆளுமை தான் இங்க நிறைய இடத்துல சொல்லப்படுது. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் என் காதலி அப்படின்னு சொல்லி யூதாஸ் சொல்லல. யூதாஸ் வந்து அவங்க மேல பயங்கரமான மரியாதையும் பயங்கரமான அன்பும் வச்சிருக்காப்ல. அவங்க வந்து துன்பப்படுறது தாங்கல. அவங்கள வந்து அது என்ன பண்ணாங்கன்ட்டு நீங்க அந்த நாவல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை விட்டுருவோம். சுனந்தா இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியா மீதி ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த பரமேஸ்வரன் ஒரு கேரக்டர் வராரு. எனக்கு என்ன ஆதங்கம்னா, பரமேஸ்வரன் வந்து நம்ம இந்த வாசுதேவன் இருக்கார் இல்லையா, பிரேமாவோட அப்பாவோட ஆபீசர், ஹையர் ஆபீசர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கைதிகளை வச்சிருக்க இடத்துல வந்து டார்ச்சர் பண்றது, அந்த டார்ச்சர் என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இதுல இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சகிக்க முடியல. அந்த டார்ச்சர் பண்றதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி செஞ்சிருக்காரு. ஒரு வயசானதுக்கு அப்புறம் பிரேமா வந்து ஒரு சூழல்ல வந்து இவரை போய் மீட் பண்ற சூழல் வருது. அப்போ வந்து ரொம்ப தன்மையா நல்ல மனுஷனா நடந்துக்கிறாரு. நான் கூட திருந்திட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அவன் வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்லுவான், எங்களுக்கு ஸ்டேட் சொன்னதை நாங்க செஞ்சோம், அது எங்க வேலை, இப்ப கூட நான் அது செஞ்சதுக்கு வருத்தப்படல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா சொல்லுவாப்ல. கடைசி வரைக்கும் அவன் திருந்தின பாடு இல்ல. அடுத்தபடியா எனக்கு இந்த நம்ம ஹீரோயின் மேலேயே ஒரு வருத்தம் இருக்கு, நம்ம பிரேமா மேல. ஏன் அந்த ஒரு கேரக்டர் அப்படி வடிவமைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாலு, அதாவது அத்தை பையன் பாலு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த அந்த நிலைமைக்கு காரணம் பிரேமா தான். ஆனா பாலுவுக்காக எந்த ஒரு இடத்துலயும் வருத்தப்பட்ட மாதிரி அவங்க எழுதவே இல்லை. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அடுத்தது கடைசியா ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப மைண்டு டச் பண்ண கேரக்டர் அப்படின்னா சங்கீதா. சங்கீதான்ற கேரக்டர் வந்து இந்த கதையோட கடைசி சில பக்கங்கள்ல தான் வராங்க. அந்த கடைசி சில பக்கங்கள் வந்தாலும் அவங்க தான் நம்மளோட பிளட் ப்ரெஷர், பிபி எல்லாத்தையும் ஏற்றி விடுறது அவங்க தான். ஏன்னா கதையோட உச்சக்கட்டத்தை தொடுறதுக்காக அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டரைசேஷன் சங்கீதா அப்படின்றாங்க. மொத்தத்துல இந்த நாவல் வந்து மனித உணர்வுகள் எல்லாத்தையுமே, ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், ஒரு உரிமைக்காக போராடுறதா இருக்கட்டும், ஒரு இன்னசென்ட் அந்த பாலுன்றவன் வந்து எனக்கு இன்னசென்ட் லவ். அவன் ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு டீனேஜ்ல ஏற்படுற ஒரு காதல், காமம் எல்லாம் கலந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்ல, அந்த உணர்வு. ஸோ மனிதன் பல்வேறு வகையான உணர்வுகளை கொண்டு இந்த ஒரு நாவலை சூப்பரா எழுதியிருக்காங்க கே.ஆர். மீரா அவர்கள். எனக்கு பிடிச்சிருந்தது. யோசிக்க வச்சது. ப்ளஸ் வந்து இந்த நாவல் படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நக்சல் பாரி ஜிந்தாபாத் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாப்புல இல்லையா? ஸோ நக்சல் பாரின்னா யாரு? என்ன ஏதுன்ட்டு நான் கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தேடலையும் நமக்குள்ள விதைச்சிருக்காங்க. மனித உணர்வுகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா படிச்சு என்ஜாய் பண்ணேன். கொஞ்சம் வருத்தமும் பட்டேன். கஷ்டமா இருந்துச்சு சில சீன்ஸ்லாம் படிக்கும்போது.
அவ்வளோதான். தேங்க்யூ.